நாங்கள் இப்போ உங்களுக்கு நாவல் வித கோப்பி செய்து காட்ட போகிறோம். இந்த நாவல் வித கோப்பியானது இரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மையை மிக முக்கியமானதாக கொண்டிருக்கின்றது. அடுத்தோடு டயபெட்டிக் 2வை இது உடனடியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கின்றது. இந்த நாவல் விதை இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகின்றது. இப்படிப்பட்ட இந்த நாவல் விதை இரத்தத்தை சுத்திகரிக்கும், மற்ற இரத்தத்தில் இருக்கிற கிருமிகளை அழிக்கும், அப்படி பலதரப்பட்ட விஷயங்களை இந்த நாவல் விதை செய்கின்றது. ஆகவே இந்த நாவல் விதை பானத்தை நாங்கள் இப்போ செய்து காட்ட போகிறோம். பாருங்கள், முதலாவதாக நாங்கள் இந்த நாவல் விதையை இந்த மிக்சியில் போட்டு பவுடராக்க போகிறோம். அடுத்து பவுடராக்கப்பட்ட இந்த நாவல் விதையில் நாங்கள் இந்த வேர்க்கொம்பை பவுடராக்கி வச்சுருக்கிறோம். வேர்க்கொம்பு பவுடரை நாங்கள் இந்த நாவல் விதை பவுடரோடு சேர்க்கிறோம். அடுத்து இது மல்லி, இந்த வறுக்கப்பட்ட இந்த மல்லியை நாவல் வித கோப்பியுடன் இந்த வறுக்கப்பட்ட மல்லியை சேர்க்கிறோம். அடுத்து நாங்கள் சீரகத்தை நாவல் வித பவுடரோடு சேர்க்கிறோம். இந்த மூண்டையும் சேர்த்து திருப்பி பவுடராக போகிறோம். இது நாங்கள் இப்போ செய்யப்பட்ட நாவல் விதை கோப்பி. இந்த நாவல் வித கோப்பி இதில் கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் போன்ற பல வகையான சத்துக்கள் நிரம்பியதாக இந்த நாவல் விதை கோப்பி இருக்கின்றது. இந்த நாவல் விதை கோப்பி முக்கியமாக இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதாகவும், மற்றது குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்துகிறதாகவும், சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணுறதாகவும், வயிற்றுப்புண்ணுக்கு தீர்வாகவும், வயிற்றுப்புண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வாகவும் இந்த நாவல் கோப்பி அமைகின்றது.